முயலும் ஆமையும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு முயல் வாழ்ந்து வந்தது. அந்த முயலுக்கு தன் வேகத்தின் மீது அதிக கர்வம் இருந்தது. என்னை போல வேகமாக இந்த உலகத்தில் யாரும் ஓட முடியாது என்று எப்போதும் பெருமை பேசிக் கொண்டிருக்கும். அதே காட்டில் ஒரு ஆமை மிகவும் மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. முயல் எப்போதும் அந்த ஆமையை ஏளனம் செய்யும். ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து, ஏய் ஆமையே, நீ எவ்வளவு மெதுவாக நடக்கிறாய், என்னுடன் ஒரு ஓட்டப்பந்தயம் வைத்துக் கொள்வோமா என்று கேட்டது. ஆமை முதலில் தயங்கினாலும் முயலின் கர்வத்தை அடக்க நினைத்து சரி, ஓட்டப்பந்தயம் வைக்கலாம் என்று சம்மதித்தது. காட்டிலுள்ள மற்ற விலங்குகள் எல்லாம் கூடி நின்று பந்தயத்திற்கான தொடக்க இடத்தையும் முடிவு இடத்தையும் தீர்மானித்தன. பந்தயம் ஆரம்பித்ததும் முயல் மின்னல் வேகத்தில் ஓடி ஆமையை வெகு தூரம் பின்னால் விட்டுவிட்டது. சிறிது தூரம் ஓடிய பிறகு பின்னால் வரும் ஆமையை நினைத்து முயல் சிரித்து கொண்டது. இந்த ஆமை வர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ, அதுவரை ஏன் இங்கு நான் நின்று கொண்டிருக்க வேண்டும், கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு போகலாம் என்று வழியில் இருந்த ஒரு மரத்தின் அடியில் படுத்து தூங்கிவிட்டது. ஆமையோ தன் இயல்பான நிதானத்துடன் மெதுவாகவும் நிற்காமலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. தூங்கிக் கொண்டிருந்த முயலை அது தாண்டி சென்றது. கொஞ்ச நேரம் கழித்து முயல் கண் விழித்து பார்த்தபோது ஆமை முடிவு இடத்தை நெருங்கி கொண்டிருப்பதை கண்டது. உடனே பயந்து போன முயல் தன் முழு பலத்தையும் திரட்டி வேகமாக ஓடியது. ஆனால் அது ஓடி சென்று பார்க்கும் முன்பே ஆமை வெற்றி இலக்கை அடைந்து பந்தயத்தில் வென்றுவிட்டது. கதையின் நீதி: வேகமாக செல்வதை விட விடாமுயற்சியுடன் நிதானமாக செல்வது வெற்றியை தரும். கர்வம் எப்போதும் வீழ்ச்சியை தரும். எனவே யாரையும் ஏளனமாக பார்க்கக்கூடாது. Hey there! If you enjoyed this, please like and subscribe!